இந்த தடவை நீ செத்த. போடா போ. கிணறு இருக்கிற பக்கம் தான் கதவை திறந்து வச்சிருக்க. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. என்னடா இளவுடு மாதிரி என்னடாச்சு? நானாதே ஆயிட்டையா, நானாதே ஆயிட்டேன். ஏன்டா அழுவுற? எல்லாம் முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சியா. என் தங்கச்சி என்ன விட்டு போயிட்டாயா. என்னடி சொல்றான்? அசிங்கப்பட்டு இருக்கான். எங்க இந்த பரதேசி நாய்? எங்க எங்க இந்த பையன்? ஐயா ஐயா ஐயா, என் கருப்பு போச்சியா, என் கருப்பு போச்சியா. என் கருப்பா எவ்வளவு ஒரு சிரிக்கி சுட்டு சூறையாடிட்டா சாமி. குனிஞ்சா சுட்டு விடுவேன். ஐயா சுட்டாதீங்கயா, சுட்டாதீங்கயா. நீங்க சுட்டு நான் சாகுறத பத்தி கவலைப்படலையா. ஆனா நான் சாகுறதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு சுட்டீங்கன்னா உங்க குண்டுக்கு ஒரு மரியாதை இருக்குமியா. ஐயா நான் இங்கதான் படுத்திருந்தேன். ஆனா இங்க படுத்திருந்த நான் அங்க எப்படி போனேன்னு எனக்கு இன்னும் தெரியாதா? ஏண்டா என் தங்கச்சி காலில் கிடந்த கொலுசு காது வரைக்கும் வந்திருக்கு தெரியாது நான் சொல்றேன். ஐயா நாங்க போனது உண்மைதாயா. ஆனா நாங்க போன உடனே அவன் என்ன செஞ்சிருக்கணும் ஐயா? செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு நியாயமா பேசுறேன். ஐயா எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு எவனோ ஒரு எடுவிட்ட போய் கட்ட அவுத்து விட்டான்ல. நான் நேரம் எங்க வந்தேன், உங்க ரூமுக்கு வந்து உங்க மேல காலை தூக்கி போட்டேன். அப்ப இத வச்சுக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க, ஏதாவது செஞ்சீங்களா? ஆனா இவ தெரிஞ்சு செய்யற தப்புக்கு தண்டனை கொடுக்கற நியாயம்யா. ஆனா தெரியாம செய்யற தப்புக்கு தண்டனை கொடுக்கிறது தப்பே இல்ல. சுடுங்கய்யா சுடுங்க. ஆனா சுடுறது சுடுறீங்க, கொஞ்சம் மேல வச்சு சுடுங்க. சுடும் போது நான் கட்டணும். ஐயா ஐயா வேண்டாம் ஐயா, அவர் சுற்றாதீங்க. அவர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா நான் சுமங்களே செத்து போவேன். ஐயா ஐயா ஐயா, அவ பச்சைக்கிட்ட அவளை சுட்டாதீங்க. அவளை சுட்டி என்னை விதவை ஆக்கிறாதீங்க. வேணாம், அவளும் நானும் ஒண்ணு பண்ணுங்க. அவர் சுற்றாதீங்க. பொண்ணுசாமி இவட இவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறதுனாலதான் என் படுக்கையிலே வந்து படுத்தான். அதே மாதிரிதான் இதையும் செஞ்சிருப்பா நான் நம்புறேன். உன் தங்கச்சிக்கு இவன் ஆசை வார்த்தை காட்டியோ இல்ல காதலிச்சோ அப்படி செஞ்சிருந்தா படவா சுட்டு பொசுக்கி இருப்பேன். ஆனா எதிர்பாராத விதமா இப்படி நடந்ததுனால உன் தங்கச்சி அவனுக்கே கட்டி வைக்கிறேன். தமிழ் நீ செய்த அரும் சாதனை தன்வினை தண்ணி சுடும், ஓட்டப்பும் வீட்டை சுடும். உங்க காலு குணமானதும் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வரேன்னு வேண்டிக்கிட்டேங்க. நீ என் காலுக்கு வேண்டிக்கிட்ட, நான் உன் கைக்கு வேண்டிக்கிட்டேன். உங்களுக்காக வேண்டிக்கிறத விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சீக்கிரமா நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கங்க. கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பூபதி போய் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா என்னன்னு தெரியல. யாருக்கா தெரியுமா? நினைக்கிறது மட்டும் இல்ல, அவன் நடந்துக்கிறது சில நேரத்துல யாரும் புரிய மாட்டேது. என்னன்னு தெரியல. அவன் நினைக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். பூபதி என்கிட்ட சொல்ல நினைக்கிறது அவனுடைய கல்யாணத்தை பத்தி. கல்யாணம் பூபதிக்கா நடந்துருச்சா? நடக்க போகுது. என்னங்க என்ன சொல்றீங்க? பூபதிக்கு நம்ம வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்மளை விட்டு பெரிய மனசு இல்ல அவனுக்கு. அதனால நம்மளே ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து அவனை கட்டி வச்சிட்டோம்னா அவன் நிரந்தரமா இங்கே இருந்துருவான் பாரு. அதைத்தான் சொல்ல வரான்னு நான் நினைக்கிறேன். பூபதி தன் கல்யாணத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது உண்மைதான். ஆனா என்னடி ஆனா அவனான்கிட்ட அரிச்சபடி படிச்சிட்டு இருக்க மச்சான். இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்ல நல்ல குடும்பத்துல பொண்ணு சுமாரா படிச்சா பரவாயில்ல. நம்ம பூபதிக்கு தான் பையன் யாருன்னு கேட்டா நம்ம வீட்டு பையன் சொல்லுங்க. என்ன பெருமிச்சு நீ சொல்லி இது வரைக்கும் எதை நான் செய்யாம இருந்திருக்கேன். கடவுளே, என் கதையை கேட்டு அவர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். கேட்ட அதிர்ச்சியில அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். ஐயா நீங்க இங்க என்ன வேஷங்க இது? எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க. ரத்னவேல் ரகுநாத பூபதி ஐயாவோட ஒரே மக நீங்க இப்படி. சிஜு, நான் ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன் நாளைக்கு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எதுவும் கேட்காதீங்க. தேவியம்மா 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 தேவியம்மா
என்ன நீங்க பூபதிட்ட உங்க காதலை பத்தி சொல்றதுக்குள்ள அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட வந்துருவான் போல இருக்க. என்ன சொல்ற? உங்க அப்பா உங்க மாமாட சொல்லி பூபதிக்கு பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்காரு. நீ என்ன கை விட்டுறாதீங்க. நம்ம இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது. நான் பிச்சுக்கிறேன் சாமியே. என்ன கை விட்டுறாதீங்க. எனக்கு நீங்க வேணும். என்னது? நீங்க வேணும். விடுங்க. என் காதலை நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். விட மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. விடுங்க. முடியாது. முடியாது. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்காக இந்த வீட்ல யாரை எதிர்க்கவும் நான் தயாரா இருக்கேன். அப்பா, நான் பூபதியை காதலிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன பெத்தது நீங்க, ஆனா எனக்கு மறுஜென்மம் கொடுத்தது இவர்தான். இவர்தான் என் புருஷன். இவர்தான் என் புருஷன். சொல்லுங்க பூபதி, சொல்லுங்க. நம்ம காதல அப்பா கிட்ட சொல்லுங்க. இல்லைங்க, இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இதுதான். என் மனசுல இடம் பிடிக்கணும், என் மனசுல இடம் பிடிக்கணும்னு என் பொண்ணு மனசுல இடம் பிடிச்சிட்டியடா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண காதலிப்ப வேலைக்கார நாய. உனக்கு பொண்ணு பார்க்க அனுப்பிச்சா நீ என் பொண்ணை பார்த்திருக்க. ஏண்டி அவரு அவரு அவரா வேலைக்கார அவரா? சுற்று கொல்லாம விட மாட்டேன்டா. பூபதி, இங்க இருந்து போயிடுங்க. உங்களுக்கும் புவனாக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி இன்னைக்கு ராத்திரியே புருஷன்கிட்ட நான் சொல்லிடுறேன். அது வரைக்கும் அவர் கண்ணுல படாதீங்க. போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. பூபதி, போயிடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சரிக்கலாம். நீ இந்த வீட்டுக்குள்ள காதலிச்சவன எனக்காக இல்லைன்னாலும் என் மகளுக்காக, இல்ல இல்ல உங்க மனைவிக்காக இங்க இருந்து போயிடுங்க. உங்க பிரச்சனைக்கு நாளை காலையிலக்குள்ள ஒரு முடிவு கிடைக்கலன்னா தாராளமா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. உங்க கால வேணா வேணா கேட்டுக்கிறேன். போங்க. அவர் மரத்துக்குள்ள போயிடுங்க. போங்க. போயிட்டா, இந்த வீட்டை விட்டு போயிட்டா. நீ அவனை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்ப முடியும். அவன் இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது. நான் அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன். எங்க போவான்? அந்த பூபதி ஊரை விட்டு போறதுக்குள்ள எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொல்லுங்க. என்னமா என்னமா பூபதி எங்க எங்க வர? அக்கா பூபதி அக்கா, விடு அக்கா. உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் மயக்கம் போட்டு விழுந்த? நான் காதலிச்சது தானே அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ காதலிக்கணும்னு நினைச்சது என் புருஷன. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம் இந்த வீட்ல அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அம்மா வார்த்தை கட்டுப்பட்டு பூபதி இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. அவர் தேடி உங்க அப்பா போயிருக்காரு. உங்க அப்பா கண்ணுல பூபதி படத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுங்க. உங்க அப்பாவுக்கும் மாமாவுக்கும் ஊரு மரியாதை இதுதான் முக்கியமே தவிர காதல் கல்யாணம் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இத பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க புறப்படுங்க. எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிங்க. போ போமா. எங்க புறப்பட்ட? போகல.
மாமா, இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். என்ன பாக்குற? பூபதிக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நான் புறப்பட்டதுக்கு அப்புறம் நான் அவனை கோயில்ல பார்த்தேன். ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் காலில் விடுறதையும் பார்த்தேன். இன்ஸ்பெக்டரே அவன் காலில் விடுறாருன்னா அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் பூபதி பின்னால போல, அந்த இன்ஸ்பெக்டர் பின்னால தான் போனேன். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஊர்ல வேலை செஞ்சீங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். அவர் சொன்ன ஊர் நீ காலேஜுக்கு படிக்க போன மணிமுத்து பாளையம். 2 4 தானே ஆகும், 5 எப்படி ஆகும்? பார்த்த யார? ரத்தனவேல் ரகுநாத பூபதிய. அவன் ஏன் மகன்தான். அவனை எதிர்பார்க்காம முத்துமாணிக்கத்தோட மகளை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டாங்களா? காதலிக்காம கல்யாணம் பண்ணிட்டான். பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிட்டான். நிச்சயம் பண்ணாம கல்யாணம் பண்ணிட்டான். என்கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது ஒரு வித்தியாசமான கல்யாணம். இப்ப அவன் எப்படி இருக்கான்? நான் சொன்ன மாதிரி எப்ப திரும்பி வருவான்னு யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இந்த வீட்டுல பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாமே உனக்காக தான் தெரிஞ்ச அப்புறம் நினைச்சு பார்க்கிறதுக்கே கஷ்டமா இருக்குமா? இதுக்கு மேல உன் வாழ்க்கையை முடிவு பண்ண போறது உங்க அப்பாவா இல்ல நானான்னு பாத்துருவோம். மச்சான், மச்சான், அந்த வேலைக்கார நாய் பூபதி நமக்கு துரோகம் பண்ணிட்டான். நீ ஆரம்பத்துல என்ன விட வேணாம் வேணாம்னு சொன்ன. ஆனா நான் வேணும் வேணும்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ வேணான்னு சொல்ற, நான் வேணும்னு சொல்றேன். என்னடா அறிவு கட்டத்தனமா பேசுற? அவன் இந்த வீட்டுல என்ன செஞ்சான் உனக்கு தெரியுமா? என்ன பண்ணான்னு உனக்கு தான் தெரியாது. 2வது பொண்ணு அவன் காதலிச்சிருக்கான். போய் உன் மூத்த பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டான். உன் மகளை காதலிக்கணும் கல்யாணம் பண்ண நினைச்சு பூபதியை செய்யல. அவளை காப்பாத்த செஞ்சிருக்கான். அன்னைக்கு அவ மட்டும் அவளை காப்பாத்தி கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா ஒரு தப்பான அரசியல்வாதியோட மகனுக்கு மனைவியாயி இன்னொரு அவ தற்கொலை பண்ணிட்டு இருந்திருப்பா. நம்ம வீட்டுல அங்கங்க ஓடிய வேலை செஞ்சான பூபதி, நம்ம எல்லாருக்கும் வேலை செஞ்சான பூபதி. அவன் சாதாரண ஆள் இல்ல, நம்மோட 10 மடங்கு கோடீஸ்வரனோட மகன். நானே பார்த்தேன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் உன்னோட ஆசீர்வாதம் இருந்தாதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதி பண்ணி பெத்த மகனை விட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். உன்ன மாதிரியே பெத்தவங்களை தெய்வம் மதிக்கணும்னு கொள்கை உடையவர். என்ன இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் தான் வீட்டை கோயிலா கும்பிடணும் நீ சொல்லுவ, ஆனா அவரு தான் இருக்கிற ஊரையே கோயிலா கும்பிட்டு இருக்காரு. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாது. ஏன் முடியாது? அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அவன் அவனை என் மருமகனை ஏத்துக்க மாட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். என் நண்பனோட மகன் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. உன் மகன் தான் என் மருமகன். உன் மகன் தான் என் மகளோட புருஷன். அந்த பூபதி கட்ட தாலியை தூக்கி எறிஞ்சிச்சு. உன் மகனை இவ கழுத்துல வேற ஒரு தாலியை கட்ட வைக்கிறேன். தப்பு பண்றடா. என் மகனை நீ உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கல, இன்னொருத்த பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்ட வைக்க போற. அந்த தப்பை என் மகன் செய்ய மாட்டாடா. அன்னைக்கு என் தங்கச்சியை காதலிச்சவனை நான் சுட்ட உடனே நண்பனா இருந்த நீ அவ கழுத்துல தாலி கட்டினிய. இன்னைக்கு ஏமாவன் அப்பனா இருந்து பேசுறல்ல. டேய் டேய், நண்ப வேற அப்ப